பச்சை கொத்தமல்லி. ஸோ லைட்டாக அந்த பச்சை கொத்தமல்லியை தண்ணியில் கழுவிட்டு அப்படி லைட்டாக பிடிச்சி ஸோ அந்த குழம்புல அப்படியே தூவிட்டோம்னா ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஸ்வா. ரொம்ப நாளாச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு பொங்கலுக்கு அப்புறமா வீடியோவே போடல. ஸோ எனக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணும். பட் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி ஏதாவது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா டக்குன்னு ஸோ நம்ம குக் பண்ணுறது இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு. இது ஆல்ரெடி நான் யூடியூப்பில் பார்த்து தான் குக் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஸோ என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். நம்ம வந்து காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, பட் நம்மளோட ஸ்டைலில் அதை பண்ணும்போது அது நம்மளோட ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கங்க. அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம் கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா சின்ன சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போடுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து நார்மலாக வெட்டி போடாமல் அதை வந்து கொஞ்சம் மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த தக்காளியை ஆட் பண்ணுங்க. இந்த மூணுத்தையும் நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சோடனே நீங்கள் ஒரு புளி தண்ணியை எடுத்துக்கணும். அது ஒரு 1 லிட்டர் இருக்கலாம், இல்லை 2 லிட்டர் இருக்கலாம். அதை எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணியில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் லைட்டாக ஸோ இதை போடுங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அதையும் கொஞ்சம் போடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அது 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து நல்லா அதாவது நம்ம ஆல்ரெடி போட்ட வெங்காயம், தக்காளிலாம் வதங்கினோன்னே ஸோ இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. இதெல்லாம் ஏன் நான் வந்து உங்களுக்கு காட்டாமல் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ பாதியில் தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ புளி தண்ணியெலாம் அந்த ஊற்றி அதை வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. மீன் இன்னும் போடல, மீன் தனியாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மீன் குழம்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புளி தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. இதெல்லாம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தனியாக வந்து குழம்புக்குன்னு கொஞ்சம் மீனை வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். இது வந்து கொதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிரிஞ்சுன்னு தெரியல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பிரிஞ்சு வந்தோடனே இந்த மீனை வந்து ஸோ எடுத்து நம்ம குழம்புல போட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வறுக்கிறதுக்கும் இங்கே தனியாக வந்து மீனை வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மசாலா தடவி சால்ட்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் ரெடியாக. ஸோ இதோட அவுட்புட் வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்க்குறேன். அந்த யூடியூப் வீடியோ என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்து பண்ணுங்கள். இந்த மீன் குழம்போட அவுட்புட் வந்து நான் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி இது ஒரு யூடியூப்ல இருந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்து செஞ்சு இது எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்புல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் பிரிஞ்சு வந்திருக்கு, நம்ம அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனோட மண்டையை மட்டும் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் மீனோட மண்டையை ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, ஏன்னா மீன் மண்டை வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா. ஸோ மீனோட மண்டையை நம்ம போட்டோம்னா அது நல்லா வெந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் அது கொதிக்கும் போது நம்ம மற்ற பீஸ் இந்த வால், துண்டு அதெல்லாம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. இந்த தேங்காய் கீறதுக்கு வந்து இந்த அருவாமனை ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல்ஸ் வந்து இல்லை. ஸோ இல்லாதப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி தேங்காய் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா குழம்பு நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மீன்லாம் கொதிச்சோன்னே நம்ம ஃபைனல் அவுட்புட்டில் கொஞ்சம் தேங்காயை வந்து நைஸாக அரைச்சி ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து கொஞ்சம் ஒரு திக்னஸ்ஸாக கிடைக்கும், ஒரு கிரேவி மாதிரி. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். மீன் குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாக்கி இருக்கிற துண்டுகளை எல்லாம் அப்படியே குழம்புக்குள்ளே போட போகிறோம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தேங்காவை வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேங்காவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ஸோ உங்கள் குழம்பு வந்து பயங்கரமாக வந்துடும். நீங்கள் என்ன தான் தலைகீழன்னு சமைச்சாலும் ஸோ அந்த சமையலை வந்து ஒரு அழகுபடுத்தலை அப்படின்னா ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை கொத்தமல்லி. ஸோ லைட்டாக அந்த பச்சை கொத்தமல்லியை தண்ணியில் கழுவிட்டு அப்படி லைட்டாக பிடிச்சி ஸோ அந்த குழம்புல அப்படியே தூவிட்டோம்னா
ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து போடக்கூடாது, இதுக்கு வந்து டஸ்ட்பினில் கீழே போட்டுருங்க. நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம்ல, பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது. தண்ணியில் கழுவி கட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே மேலே அழகாக அப்படியே 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 அப்படி இருந்து அப்படியே தூங்கி விட்டுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது, வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்களும் இதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் இப்போ சாப்பிட்டுருக்கோம், சாப்பாடு போட்டாச்சு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து டேஸ்ட் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு, பட் ஆனால் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம லைட்டாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும்.